எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷல் டே. ஏன்னா என் பொண்ணு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல் போறா. நாங்க இங்க வியட்நாம் வந்ததுக்கு அப்புறமா இதான் ஃபர்ஸ்ட் டைம் தியா இங்க வந்துட்டு ஸ்கூல் போறா. அதனால அவ பயங்கர எக்ஸைட்மெண்ட்ல இருக்கா. அவ மட்டும் இல்ல, நாங்களும் தான். அதனால நான் இன்னைக்கு காலைல நேரமே 4:30 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு குளிச்சு முடிச்சு ரெடி ஆகி வந்துட்டேன். நைட்டே வந்துட்டு என்னென்ன காயெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் கட் பண்ணி போட்டுட்டு, கீரை கொஞ்சம் எடுத்து வாஷ் பண்ணிட்டு அதையும் கட் பண்ணி போட்டுட்டு குக்கர்ல போட்டு வச்சுட்டேன். மார்னிங் வந்துட்டு உப்பு பெப்பர் போட்டு தண்ணி கொஞ்சம் ஊத்தி மூடி ஒரு விசில் விட்டுருவேன். இந்த சூப் வந்துட்டு எப்பவுமே எங்க வீட்டுல பிரேக்ஃபாஸ்டோட மேண்டேட்டரியே இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இட்லியும் தக்காளி சட்னியும் தான் செய்யலான்ட்டு. எங்க 3 பேத்துக்கு மட்டும்தான். தியாக்கு வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் வந்து ஸ்கூல்லயே கொடுத்துருவாங்க. லஞ்ச் வந்துட்டு அவளை ஸ்கூல்ல கொண்டு போய் விட்டுட்டு வந்த பின்னாடி தான் செய்யணும். டைம் வந்துட்டு 5:30 ஆச்சு. இன்னும் வெளிச்சம் வரல. எங்க 3 பேத்துக்கும் சத்து மாவு பால் காய்ச்சிட்டேன். நான் இதை குடிச்சிட்டு அப்புறம் போயிட்டு அவளை எழுப்பணும். மேடம் எந்திரிச்சு இங்க வந்து உட்காந்து தூங்கிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு போற கியூரியாசிட்டியில எழுப்புனதும் எந்திரிச்சிட்டா. குளிச்சு முடிச்சு ரெடி ஆயிட்டா. இன்னும் குட்டி பையனை ரெடி பண்ணிட்டு பிரேக்ஃபாஸ்ட் பேக் பண்ணிட்டு நாங்க எல்லாம் கிளம்ப வேண்டியதுதான். இப்போ டைம் வந்துட்டு 6:30 ஆச்சு. ஷார்ப்பா 6:40க்கு கீழே வந்துட்டு ஸ்கூல் கேப் வந்துடும். தியா மட்டும்தான் ஸ்கூல் கேப்ல போவா. ஃபர்ஸ்ட் டேங்கிறனால பேரண்ட்ஸ் ஸ்கூலுக்கு போகணும். ஸோ அதனால அவளை ஸ்கூல் கேப்ல அனுப்பிச்சிட்டு பின்னாடியே நாங்க வேற கேப்ல போகணும். நாங்க இப்போ அபார்ட்மெண்ட் லாபியில தான் உட்காந்துட்டு இருக்கோம். 5 மினிட்ஸ் முன்னாடியே வந்துட்டோம். ஸ்கூல் கேப்காக வெயிட்டிங். ஸ்கூல் பஸ் கிளம்புனதும் பின்னாடியே நாங்களும் ஒரு கேபை பிடிச்சி ஸ்கூலுக்கு போயிட்டே இருக்கோம். வீட்டிலேருந்து ஸ்கூலுக்கு ட்ராவல் டைம் வந்துட்டு 30 to 40 மினிட்ஸ் ஆகும். நாங்கள் இப்போ ஸ்கூலுக்கு வந்துட்டோம். ஸ்கூலுக்கு போனதுமே எங்களை ஆஃபீஸ் ரூமில் உட்கார வச்சுட்டு தியாவை உடனே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. யூனிஃபார்ம் எல்லாம் அங்கேயே ட்ரையல் பார்த்து அவளுக்கு போட்டு விட்டுட்டு எங்கள் கையிலையும் கொடுத்துட்டாங்க. யூனிஃபார்ம் எல்லாம் மாற்றியாச்சு. எங்கே கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு தெரியல. பின்னாடியே போய் பார்ப்போம். ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே இந்த மாதிரி ஒரு லாக்கர் கொடுத்துருவாங்க, அவங்க கொண்டு போகிற திங்ஸ் எல்லாமே வைக்கிறதுக்கு. ப்ளே ஏரியா போல் இது. என்னோட கிளாஸ் பசங்க எல்லாருமே இங்கே தான் விளையாடிட்டு இருக்காங்க. இதுதான் வந்துட்டு அவளோட யூகேஜி கிளாஸ் ரூம். தியாவை கிளாஸில் விட்டுட்டு நாங்கள் இப்போ அவள் ஸ்கூல் கேன்டீனில் தான் உட்காந்துட்டு இருக்கோம். இவங்க ஸ்கூலில் காம்ப்ளிமெண்ட்ரின்னு சொல்லிட்டு வாட்டர்மெலன் ஜூஸும் ஒரு க்ரீம் பன்னும் கொடுத்துருக்காங்க. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டோட அதையும் வச்சு சாப்பிட்டுட்டே இருக்கோம். குட்டி பையனும் கொஞ்ச நேரம் தூங்கி எந்திரிச்சிட்டான். அவனுக்கும் இட்லியில் சட்னி லைட்டாக தொட்டு ஊட்டிகிட்டே இருக்கேன். ஸ்கூலில் அவளை விட்டுட்டு நாங்களும் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டோம். லஞ்சுக்கு என்னென்னா சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் தான் செய்யலான்ட்டு. அதுக்கு முன்னாடி குட்டி பையனுக்கு லஞ்சுக்கு அரிசி பருப்பு வாஷ் பண்ணிவிட்டு அதை சேர்த்துட்டு உருளைக்கிழங்கு கொஞ்சம் கட் பண்ணி அதையும் சேர்த்துட்டேன். கூட கொஞ்சம் மஞ்சத்தூள், சீரகம், உப்பு எல்லாத்தையும் போட்டுட்டு மூடி 4 விசில் விட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி அவனுக்கு ஊட்டி விட்டாச்சு. சிக்கன் ஃப்ரைட் ரைஸ்க்கு 1/2 kg போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். அதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துட்டேன். அதில் வந்துட்டு உப்பு, பெப்பர், மஞ்சப்பொடி, மிளகா பொடி எல்லாத்தையும் போட்டுட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour to 45 minutes ஊற விட்டால் போதும். நான் வந்துட்டு இது நேற்று நைட்டே மேரினேட் பண்ணி வச்சுட்டேன். எப்படி இருந்தாலும் காலையில் எழுந்திரிச்சு இது செய்யறதுக்கு டைம் இருக்காதுன்ட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் சிக்கன் பீஸ் எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். ஃப்ரைட் ரைஸ்க்கு ரைஸும் இந்த பக்கம் வச்சுட்டேன். சிக்கன் ஃப்ரை பண்ண அதே பேனில் எண்ணெய் கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு 2 முட்டையை சேர்த்துட்டு சால்ட் அண்ட் பெப்பர் போட்டு அதையும் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். அதே பேனில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் பொன்னிறம் ஆனதும் இஞ்சி, பூண்டு, கேரட்டு, பீன்ஸு, முட்டைகோஸ் இது எல்லாத்தையுமே பொடி பொடியாக கட் பண்ணி அது எல்லாத்தையுமே சேர்த்துக்கிறேன். இந்த காய் எல்லாமே நான் முன்னாடி நாள் நைட்டே கட் பண்ணி வச்சுட்டேன். இதில் சால்ட் அண்ட் பெப்பர் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். கொஞ்ச நேரம் வதக்கிட்டு காய் நல்லா வெந்தது பின்னாடி சோயா சாஸும் டொமேட்டோ சாஸும் சேர்த்துக்கிறேன்.
2 நிமிஷம் காய் ஓரளவு வதங்கின பின்னாடி வேக வச்ச பாஸ்மதி அரிசி, ஃப்ரை பண்ண சிக்கன், முட்டை இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு அடியிலிருந்து ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம். தேவைப்பட்டுச்சுன்னா சால்ட் அண்ட் பெப்பர் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது மேலே ஸ்ப்ரிங் ஆனியன்ஸும் கொத்தமல்லி தழை 2 குட்டி குட்டியாக நறுக்கிட்டு அதையும் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. மார்னிங் வச்ச காய்கறி கீரை சூப்பு அப்போ குடிக்கலை, ஸோ லஞ்சுக்கு எடுத்து வச்சுட்டேன். ஸ்கூல் முடிஞ்சு ஈவினிங் கேபும் வந்தாச்சு. இல்லைனோட ஏங்க ஸ்கூலு ஜாலியா? ஸ்கூல் விட்டு வந்து ரிஃப்ரெஷ் ஆகிட்டு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் சூட் பண்ணி கொடுத்தேன். சாப்பிட்டுட்டே இருக்கா. எங்களுக்கும் டின்னருக்கு ஃப்ரைட் ரைஸே மிச்சம் இருக்குது. அதுவும் கொஞ்சம் வெஜிடபிள் சாலடும் செஞ்சு வச்சுருக்கேன். அதுதான் குட்டி பையனுக்கு வந்து ஊர்லேருந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்த சத்து மாவு வந்துட்டு திக்காக ராகி கூழ் மாதிரி காய்ச்சி அதை ஊட்டி விட்டாச்சு. இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களெல்லாம் சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.